அதாவது ஆடு மாடுகளிலிருந்து வர்ற பால், பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், அது மூலிகை சாரா இல்லை, அதை மட்டும் பேசு. இயற்கையின் அருங்கொடை கல் என்பது, அது ஏன் நீங்க கல்னா ஒரு கொச்சை வார்த்தையா இருக்கு? மூலிகை சாறு, பனம்பால்னு சொல்லு. தென்னம்பால் என் தாயின் மார்ல பால், பசும்பால், எருமப்பால், ஆட்டுப்பால், பனம்பால், தென்னம்பால். நீ கல்லு சொன்னா பிரச்சனை. பால், பனம்பால், தென்னம்பால், பனம்பால் அப்படின்னு சொல்லி பாரு. அது உணவு தானே? அப்படியா? கல்லு உணவா? சரி, அப்போ ஒரு மேடை போட்டு அந்த போராட்டத்துல உன் பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான்ல அவனை கூட்டுவா, அப்புறம் இன்னொரு பையன் இருக்கான்ல சின்ன பையன் அவனையும் கூட்டுவா, அப்புறம் உன் பொண்டாட்டிகளையும் கூட்டுவா. கூட்டு வந்து என்ன பாக்குற? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? நான் எந்த வார்த்தையும் நிதானம் இல்லாம எந்த வார்த்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 1/2 லிட்டர் கல்லு உணவின் ஒரு அங்கம்டா சாப்பிடுறா அப்படின்னு கூட்டம் வந்து உன் பொண்டாட்டி பிள்ளை ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சிருந்தாக்கா சூப்பர். அன்னைக்கு தமிழரின் என்னது? தமிழர் கல் என்பது தமிழர் பண்பாடு, பண்பாடு, தமிழர் மரபு. கல் என்பது உணவின் ஒரு அங்கம். அப்ப கல் அப்படிங்கிறது உணவின் ஒரு அங்கம் கிடையாது. கல் என்பது உணவு கிடையாது. என்னதான்? கல் என்பது சரக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.